விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணையநல்லூரை அடுத்துள்ள பெரியசேவலை கிராமத்தில் அமைந்துள்ள செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2025-26 ஆண்டிற்கான கரும்பு அரவையை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை திமுக ஆட்சியில் தாமதமின்றி வழங்கப்படுவதாகவும் தற்பொழுது 349 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கரும்பு டன்னுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை அதுவும் நம்முடைய ஆட்சியில் சிறப்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது. 2021 அவர்களுக்கு 192 ரூபா 50 காசு இருந்தது. 22-23 195 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்பட்டது. 2023-24 215 ரூபாயாக கொடுக்கப்பட்டது. 24-25 349 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதுபோல விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும், இந்த கரும்பு விவசாயிகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் இதற்கான பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக அரசு 297 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய ஒன்று.